எதுக்காக இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன்னா இப்போ தான் முடித்தேன். இன்னைக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வு வந்திருக்கு. அதாவது மேல்முறையீடு செய்த ஹெச்ஆர்சியும் மதுரை கலெக்டரும் மதுரை போலீஸ் கமிஷனரும் இன்ஸ்பெக்டரும் எனக்கு எல்லாமே பரமசிவம் என்கிற ஒருத்தரை எதிர்க்க பரமசிவம் வர்சஸ் இவங்கெல்லாம் போட்டாங்க. அந்த பரமசிவம் ஜெயிச்சாரோ என்னமோ இந்த பரமசிவம் ஜெயிச்சிருக்காருன்னா இன்னைக்கு அந்த மேல்முறையீடு தகர்க்கப்பட்டிருக்குது, ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒன்று அஃப்கோர்ஸ் மலை திருப்பரங்குன்றமாக தான் இருக்கணும், சிக்கந்தர் மலையாக இருக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் அளவில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தர்கா, அதாவது சிக்கந்தர் தர்காவில் அவங்க அனிமல் சாக்ரிஃபைஸ், அதாவது மாமிசம் பலி செய்வது, மாமிசம் ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணலாமா, ரெண்டாவது அங்கே நமாஸ் செய்யலாமா, எஸ்பெஷலி ரம்ஜான் டைமில் வந்துச்சு. முதல்ல ரெண்டு ஜஸ்டிஸஸ், ஒன்று ஜஸ்டிஸ் நிஷா பானு, ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி. நிஷா பானு சொல்லியிருந்தாங்க பண்ணலாம், தர்காவில் ப்ரேயர்ஸும் பண்ணலாம், மாமிசமும் செய்யலான்னு. ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் தரவுக்கு போனாங்க. அதை பற்றிலாம் நம்ம ட்ரபிள் பண்ணிக்க வேணாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாமிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இங்கே வருஷம் அவங்க தர்காவுக்கு வராங்கன்னு சொன்னது வக்ஃப் போர்டும் போலீஸும் கலெக்டரும் கமிஷனரும் ஜஸ்டிஸ் நிஷா பானு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி என்ன பண்ணாங்க, 2023 தரவு பார்த்தா 113 பேர் வந்திருந்தாங்க. அந்த 113 பேரில் 13-14 பேர் ஐ திங்க் மாமிசம் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்னது லட்சக்கணக்கான விஷயங்களுக்கும் 100க்கும் எந்தவித ஒரு 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 கம்பேரிசன் ஒப்பீடே இல்லை சொல்லி அவங்க ரெண்டு பேரும், ரெண்டு ஜஸ்டிஸ்க்கும் ஒரு ஒரு மோதல் வந்துச்சு, கருத்து வேறுபாடு. அப்போ மூணாவது ஜஸ்டிஸ் விஜயகுமார்ங்கிறது இவருடைய, அதாவது ஜஸ்டிஸ் ஸ்ரீமதியுடைய வாதங்களோட அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஹைகோர்ட்டால், மதுரை ஹைகோர்ட்டால் இனிமேல் மாமிசம் தயார் செய்வதும் தப்பு, அங்கே நமாஸ் செய்வதும் தப்பு. ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இங்கேருந்து காசி விஸ்வநாதர் கோயில், பழனியாண்டவர் கோயில் இப்படி போய் தான் அங்கே போகணும். ஸோ அந்த வழியில் அந்த பக்கம் ஜெயின் கேவ்ஸ் வேறு இருக்குது, ஜெயின் குகைகள். வழியில் இது மாதிரி மாமிசம்லாம் கொடுக்கும்போது ஒரு தர்மத்துடைய உணர்வுகளை அது தீண்டுதுங்கிற ஒரு வாதம் இருந்துச்சு. என்ன முக்கியம்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எங்கும் இருக்கும் பரமசிவன், அந்த பரமசிவன் இல்லை, இந்த பரமசிவன் ஒரு அருள் பிம்பம், ஒரு ஜோதி வடிவமாக இருக்கிறவர், ஒரு தீப்பிழம்பாக இருக்கிற சிவன் அங்கே அமைதியோடு இருக்குது. இது வரைக்கும் ஒரு கலவரம் கூட, கலவரம் கூட நமது இஸ்லாமிய நண்பர்களோ அல்லது அங்கே இருக்கிற நம்ம ஹிந்து சகோதரர்களோ செய்யவே இல்லை.